7th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கான ஹாஃபலி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் இயரில் நடந்து முடிஞ்சது. ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் அண்ட் 3 மார்க் 5 மார்க்கை படிச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னம்னா மேக்ஸிமம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி, அதாவது நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 6 2 மார்க் அப்படின்னம்னா எல்லாத்தையுமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 7 5 மார்க் அனுப்பினா எல்லாத்தையுமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஏன்னா டிஸ்ட்ரிக் வைஸாக கொஸ்டின் பேப்பர் மாறுபடும் அப்படிங்கிறனால இதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் புக் பேக் ஒன் வேர்டு எல்லாத்தையும் படிச்சிருங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 10 இல்லை, ஃபஸ்ட்டு சூஸ் இட் 10, அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 5, அடுத்தது மேட்ச் இட் பார்த்தீங்கன்னா 5, மொத்தம் 20 ஒன் வேர்டு வந்து கேட்குறாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமே தான் உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 21லேருந்து கொஸ்டின் நம்பர் 34 வரைக்கும் 10 2 மார்க் கொஸ்டின். இந்த 10 2 மார்க்குமே பார்த்தீங்க அப்படின்னம்னா எல்லாமே ஒரே மாடல் தான் கேட்பாங்க. மற்ற டிஸ்ட்ரிக்டில் இதே நம்பர்ஸ் வரல அப்படின்னாலும் இதே எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ஒரு சம் தான் கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சம் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா இதே எக்ஸாம்பிளில் உங்களுக்கு வேறு சம் கொடுப்பாங்க. அப்போ இது எல்லாமே எந்த பேஜ் நம்பரில் எந்த எக்ஸசைஸ் எந்த எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நீங்கள் குறித்து வச்சு படித்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா 2 மார்க் கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா எல்லா 3 மார்க் கொஸ்டின் அண்ட் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 8 மார்க் கொஸ்டின் எல்லாமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். புரியுங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய சம் மட்டுமே நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா எக்ஸசைஸ் அப்படிங்கிறது மாறுபடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸசைஸ் 1.2ல் உங்களுக்கு செகண்ட் சம் கேட்டிருக்காங்க அப்படின்னா அடுத்து எக்ஸாம்பிளில் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளில் வந்து 3.4 கேட்டிருக்காங்க அப்படின்னோம்னா திரும்ப அந்த எக்ஸாம்பிள் வந்து என்ன செய்ய போகிறதில்ல, மாறுபட போகிறதில்ல. எக்ஸாம்பிள் மாறுபடாது, அதே எக்ஸாம்பிள் தான். அதனால் அந்த எக்ஸாம்பிள் சம் எல்லாமே இதில் இருக்கக்கூடியது நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் மட்டும் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சம்மையும் பார்த்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக நீங்கள் 60 மார்க்கு ஃபுல் மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். நம்முடைய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம்லேயும் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.